அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ வக்ர குரு. குரு வக்ரமாக போகிறார். இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள், தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம், ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணிகிட்ருக்கார். ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு. அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும். அவர் அன்னீசியாக தான் இருப்பார். அதோட வக்ரம் வேற பெற போகிறார். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும். இது கோச்சார ரீதியான பலன்களாக இருந்தாலும் 25% அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும். உங்கள் மனநிலை, அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும், முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா. அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார்னு எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 20-25% மேல் அது பலனை அளிக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட 35% மார்க்கு, பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு 10% தான் குறைவு. அதை பார்த்துக்கணும். இப்போ குரு பகவான் வருகிற 9/10/2024 அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு 12 மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார். வக்ரகதியில் பயணிக்க போகிறார். எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா 4/2/2025 வரைக்கும். ஸோ 9/10/2024 ஆரம்பித்து 4/10/2025 வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு 4 months சம்திங், 4.5 months போல் அவர் வக்ரத்தில் பயணிக்க போகிறார். குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார். இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் பலன் சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில். இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பம் இருந்தாலும் இறுதி வெற்றி, நன்மைகள் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார். குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார். ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடியாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கன்னு சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க. சில முக்கியமான விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணுவேன். அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்புறம் நானும் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது, கடன்னு போகிறதுக்கு. இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர், நான் எல்லாரையும் சொல்லுவேன், ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க. வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான். இப்போ நான் அந்த டாக்டர் அருட்குழந்தை ஆறு கணேசன்கிற ஆள் சுமாரான ஆள். பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார். அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும், கரெக்டாக இருக்கும். இதே போல் தான் உங்களுக்கும். நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னுள்ள இருக்க அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது, தப்பாக எடுக்கிறது, இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம். தசாபுத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும். அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும். அதுதான் பிரதானம். உங்களுடைய பிறப்பு அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு ஜாதகம் தான் ப்ரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும். அதில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அதுதான் ப்ரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் 75%. பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க 75%? அதுன்னா இதை விட்டுடலாமே. இது விட முடியாது. பாஸ் மார்க்கு 35னா 25 வரைக்கும் வருது பாருங்கள். அதை மனசில் வச்சுக்கணும். அண்ட் அதற்கேற்ற சூழல் வரும். வெற்றி தோல்விங்கிறது தசாபத்தியை பொறுத்து முடிவு இருக்கும். பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்.
இந்த மாதிரி குழப்பங்கள், இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள், சூழல்கள் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும். அதுவும் அஷ்டம தரப்பு என்புள்ளங்கள் திரும்ப திரும்ப நான் ஜெப தியானம்னு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அது அப்படி சொல்லியும் செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க. இல்லை பாதியிலேயே விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு. அப்படி பண்ணக்கூடாது. மெடிடேட் பண்ணுறப்போ அந்த சமநிலையில் இருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள், அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே சமநிலை கெடாது. ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவராக உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ, ரொம்ப நல்லது நடக்கிறப்போ ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது. அது அப்படி தான் சொன்னார், இந்த மாதிரி இருக்கும், இந்த பீரியடு வரைக்கும் இருக்கும், அப்புறம் அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும். தயவுசெய்து இதை அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பார்ட்டுனா, மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட். ரெண்டும் பண்ணணும். ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும். இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும். பட் அதை மாதிரி இரண்டையும், தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும், இப்படி வந்துச்சு சார், அதை அப்படி சரி பண்ணிட்டேன், நீங்கள் உண்மையிலேயே இந்த உங்கள் அறிவுறுத்தல் 1000 பங்கு சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 20% ஆஃப் கமெண்ட்ஸ் நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட, இப்போ 70-75% ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒண்டி எடுத்துக்க வேண்டாம், அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது, எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில. மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், அப்போ சூப்பராக இருக்கும். இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர குரு, இந்த குரு வக்ரம் அடைவதால் என்னென்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கடன் பகை என சிக்கிக்கொள்ள வாய்ப்பு. மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன், கடன் பகை என சிக்கிக்கொள்ள வாய்ப்பு. இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே தெரிஞ்சிருக்கலாம். அந்த குரு பகவான் வக்ரம் பெறப்ப அகலக்கால் வைத்து பெரிய அளவுக்கு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா அது சுதப்பலை ஏற்படுத்தும். பயந்துக்கிட்டே செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த வித்தியாசம் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்ன்ட்டு. இப்போ கடன் பகைன்னு மாட்டிக்கக்கூடாது. தேவையில்லாமல் பேராசையோடு செயல்பட்டு யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்லாம் செஞ்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் அஷ்டம சனியின் பிடியிலும் இருக்கீங்க. அந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார். சரி, முன்னாடி தான் அவன் முறைச்சிக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் நம்மளை கண்டா விலகி போகிறான், பயப்படுறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த சனி பகவான் டெம்பரவரியாக தான் லீவ் விட்டுருக்கார். இந்த வக்ரகதி நிவர்த்தி ஆனால் மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல்கள், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, முறிவு பிரிவுன்னு ஏற்படுற மாதிரி தான் பண்ணுவார். நான் அதனால தான் வக்ரம் பெற்றுக்கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். நம்ம நினச்சதுக்கு மாறாக இவன் இப்படி இருப்பான்னு நினப்பான், அது மாறாக இருப்பான். இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவன் கெட்டவனாகவும், இவன் விட்டு எச்சரிக்கையாக இருக்கணும், கெட்டவன் மாதிரி தெரிகிறான் அப்படிங்கிறவன் ரொம்ப நல்லவனாகவும் இருப்பான். இப்படி இருக்கும். அண்டு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கோச்சார ரீதியாக குரு. ஆனால் அது உங்களுக்கு கடக லக்னம் கடகராசிங்கிறது சரராசியாக வருவதால் அது பாதகஸ்தானமாக போகுது. இந்த பாதகஸ்தானத்தில் அவன் பிரவேசம் பண்ணுறப்ப உங்களை பேராசையோடு செயல்பட வைப்பான். அப்போ தேவையில்லாமல் நீங்கள் மற்றவங்க யாராவது தடை வருது, பிரச்சனைகள் வருது, மற்றவங்கள்ட்ட ஒரு எதிர்ப்பு வருதுன்னாக்கா நீங்கள் கண்டுக்காமல் அவங்கள்ட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி பிஹேவ் பண்ணிடுவீங்க. இல்லாட்டி ரொம்ப பேராசையோட அகலக்கால் வைத்து பெரிய அளவுக்கு கடனை வாங்கி கடலில் மாட்டிக்குவீங்க. அப்படிங்கிற நம்ம பலன் சொல்கிறப்பையும் இந்த மாத அறிவுறுத்தல் சொல்கிறப்ப இந்த குரு வக்ரகதியும் அனுசரித்து தான் பலன் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணணும்.
மேலோட்டமாக பார்த்தா புரியாது. அது ஏன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு தான் இந்த விளக்கத்தையும் கொடுக்குறேன். என்ன சார் அதில் அப்படி சொல்கிறீங்க மந்த்லி ப்ரிடிக்ஷனில், இப்போ இப்படி சொல்கிறீங்க இந்த வீடியோவில்ன்னு. அதை அனுசரித்து ரெண்டுத்தையும் இணைத்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு மந்த்லி ப்ரிடிக்ஷன்னு கொடுத்துருக்கிறது, அதாவது செப்டம்பர் 20 முதல் அக்டோபர் 20 வரைக்கும் வருவதை ஏற்று வளமுடன் வாழும் நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ புதிய முயற்சிகள் கூடாதுங்கிறது இன்டைரக்டாக நான் உங்களுக்கு உணர்த்தியிருப்பேன். புதுசாக ஒன்று முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா 3ஆம் இடம் வலுக்குது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், சூரியனா போய். அண்டு 3ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார். அண்டு கூடவே உங்கள் லக்னம் அண்டு லக்னம் அண்டு ராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய நிழல் செவ்வாயான கேதுவும் 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஸோ இப்போ 3ஆம் இடம் வலுக்குது. அதனால் உங்களை அறியாமல் ஒவ்வொரு கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப பேராசையோடு செயல்பட்டு, அதே 3ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம்னு அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வரான். ஓவராக விரயத்தை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தான் இந்த இதை பார்த்துக்கணும். அப்போ பெரிய அளவுக்கு கடன் வந்துடக்கூடாது. பெரிய அளவுக்கு தடை பிரச்சனைகள் வருதா, சத்த நிதானமாக அவங்களோட அனுசரித்து நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறேங்க, நம்ம செய்கிறது நியாயம்ன்றது அவங்கள்ட்ட விளக்கிடலாம். இதை மாதிரி பண்ண போகிறேங்க, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பேசி தீர்த்துக்கணும். பகை விரோதம் வர்ற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அஷ்டம சனியும் டெம்பரவரியாக லீவ் விட்டுருக்காருன்றிருக்கேன். ஓரிரு மாதங்களில் அவர் அப்படி பயிற்சி ஆவார். வக்ரகதியிலேருந்து நிவர்த்தி ஆகி சனி பயிற்சி இன்னொரு ஒரு லெஸ் தேன் 6 monthsக்குள்ளே வரும். ஸோ அப்போ மீண்டும் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த அஷ்டம சனி அண்டு பெரிய அளவுக்கு இந்த குரு பகவானும் 11ஆம் இடத்துலேருந்து பேராசையோடு செயல்பட்டதால் பெரிய விளைவுகளை நீங்கள் நினச்சி பார்த்ததுக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துருவார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்ததிபதியான 4-11 கூடையுமே பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். அதனால தான் மந்த்லி ப்ரிடிக்ஷனில் வருவதை ஏற்று வளமுடன் வாழணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், பேராசையோடு ரொம்ப லாப சிந்தனையோடு வேலை செய்கிறது கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ குரு வக்ரம் பெறப்பையும் அந்த லாபம் கிடைக்கிறதுல நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும். இயல்புக்கு மாறாக குருங்கிறது இதான் முறை, ஒழுங்கு, நியாய, தர்மங்கிறது விளக்கிறது. அதை தாண்டி சில காரியங்கள் செய்கிற மாதிரிலாம் சூழல் வந்துடும். அதனால் பின்விளைவுகள், பகை, விரோதம் வர்ற மாதிரிலாம் வரும். அதனால தான் கடன், பகை என சிக்கிக்கொள்ள வாய்ப்புன்னு இருக்கேன் இந்த குரு வக்ர பயிற்சிக்கான பலன்கள். ஸோ இதை அனுசரித்து போய்க்கணும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய 5-10 கூடைய அப்படி ஒரு அதிர்ஷ்டம், அந்தஸ்து, மரியாதையை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். நீங்கள் நினச்சி ரொம்ப ஆசையோடு செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெருசாக நல்லா வரும்னு நினச்சி செய்யக்கூடிய காரியங்கள், தொழில்கள் எல்லாமே விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கிற வரைக்கும் பெருசாக நன்மைகள் நடக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால தான் அந்த எல்லாத்தையும் கலந்து பார்த்துக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு. மேலோட்டமாக 4 அகங்காரத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா கீழே கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாரு. அப்புறம் உங்களை தாழ்த்தி கொள்ளணும்னு சொல்கிறதையும் தப்பாக எடுத்துக்கிறாங்க பலரும். நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம செய்கிறோன்னு நினச்சாதான் அங்கே பிரச்சனை அதிகம் வரும். அந்த அகங்காரம், ஆணவத்தால் தான் பல பிரச்சனை வரும். அதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவும் சொல்லுவேன். ஏன்னா பாதக ஸ்தானத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதி இருக்கார். அவரே 6ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால தான் கடன், பகை, விரோதம் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக பேசிவிடுவீங்க, சாதாரணமாக செஞ்சிருவீங்க, இல்லை சாதாரணமாக அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருவீங்க, பெரிய அளவுக்கு கடன் வந்துடும், இல்லாட்டி பகை, விரோதம் வந்துடும். அதனால தான் கடன், பகை என சிக்கிக்கொள்ள வாய்ப்புன்னு இருக்கேன். விழிப்புணர்வாக இருக்கணும். இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும் செஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு தடை, பிரச்சனை மற்றவர்கள் வழியாக வருதா சுமூகமாக பிஹேவ் பண்ணிக்கணும். அண்டு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு
ஓரளவு நன்மைகளை செய்வார். ஏன்னா 5, 9ல் இருக்கக்கூடிய கோள்கள் ஓரளவு கெடுதல் பண்ணாது. அப்போ ஓரளவு உங்களுக்கு மற்றவர்கள் வழியாக, புதிய நபர்கள் வழியாக ஆதரவு, மரியாதை, இனம் புரியாமல் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுடைய புகழ், மரியாதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த தன்மை இருக்கும். என்னதான் இருந்தாலும் மேஜரான கோள்கள் எல்லாம் 3ஆம் பாவம் வலுக்குது. அவனே 12ஆம் இடத்ததிபதியாக வரமாம், விரயத்துக்கு வருது. அண்டு பாதக ஸ்தானத்தில் பூர்வ பாக்கியாதிபதி இருக்கார். பேராசையோடு செயல்பட்டால் அவரும் பெரிய பாதகங்களை, இழப்புக்களை, பிரச்சனையை கொடுத்துருவார். கடன் பகையில் மாட்டிக்க வைப்பார் அப்படின்ட்டுருக்கேன். அண்டு பாதக ஸ்தானாதிபதி சுக்கிரன், அவனும் ஆட்சியாக இருக்கான். 4, 11 கூடையுவன். சொத்து, சுகம், சொந்த பந்தங்கள் வழியாகவும் அவங்களுக்கெல்லாம் ஒரு வலிமை வரும். சொந்த பந்தங்கள்லாம் அவங்கள்ட்ட இது பண்ணுவாங்க. சொத்துக்கள் ரீதியாகவும் அதுக்கு மதிப்பு வர்றப்ப அதில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வரும். இந்த சொத்து வளரும், நல்லா இருக்குன்னாக்கா பக்கத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க பார்ப்பான், அதில் ஏதாவது வில்லங்கம் பண்ண பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வரும். அஷ்டமா என் தரப்பு அன்புள்ளங்கள் நல்ல ஜப தியானம் பண்ணிவிட்டு ஒரு சமநிலையில் பெரிய அளவுக்கு பகை, விரோதம், பாதகங்கள் வராமல், கடன் வராமல் அப்படியே ஸ்மூத்தாக தள்ளினா தான் நல்லது. இல்லாட்டி 6ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்ப இது மாதிரி பாதகங்கள், பிரச்சனைகள்லாம் வந்து உங்கள் உடம்பையும் கெடுக்கும், உடல்நிலையும் பாதிக்கப்படும். நீங்களே ரொம்ப ஃபீபிளான ஆள். கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து தேய்பிறை, வளர்பிறைன்னு மாதத்துக்கே 2 விதமாக செயல்படக்கூடியதா, சுபர், பாவி அப்படின்னு. அண்டு ஒவ்வொரு ராசியிலையும் இந்த தாராபலன் வழியாகவும் நன்மை, தீமைன்னு மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பார். ஏன்னா மனசுக்காரகன். உங்களுக்கு அந்த முடிவெடுக்கிறதுல குழம்பிகிட்டு இருக்கிறது இந்த சந்திரனால தான். இந்த லக்னாதிபதி, ராசி அதிபதி அந்த சந்திரன் அடிக்கடி 2.25 நாளில் ஒரு ராசியை கடந்து போவார். ஒரு நாள், கிட்டத்தட்ட ஒரு நாள் அதுக்குள்ளேயே ஒரு நட்சத்திரத்தை கடந்து போவார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ஒரு குழப்பம் வரும், ஃபீபிளாக. அது சமநிலையில் இருக்க மெடிடேட் பண்ணிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி 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 கம்பல்சரி ஃபார் யூ. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லாட்டி பொதுவிலேயே நீங்கள் குழப்பவாதி. அன்பு பாசக்கார ஆள் தான். இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். அன்பு பாசத்தால் மற்றவங்கள கவர் பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் குழப்பங்கிறது தான் நெகட்டிவ். அது இந்த டயத்தில் பயங்கர குழம்புற மாதிரி ஆகிடும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ. யோகாதிபதியும் 12ல் இருக்கான். ஸோ 12, அதாவது விரயம், பாதகம், கடன், பகைங்கிறது மேலோங்குது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் 9ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறப்ப அதுவாக வரணும். அதனால தான் வருவதை ஏற்று வளமுடன் வாழும் நேரம்ட்டேன். பூர்வ பாக்கியம்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் கொண்டு வந்த புண்ணியம், போன ஜென்மத்தில் நீங்கள் கொண்டு வந்த புண்ணியம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். தானாக அதுக்கேற்ற சூழல், தானாக அந்த வாய்ப்பு வரும். நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லா நடக்கும், எதேச்சையாக நடக்கும். அது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, அது எதுவும் மாறாது. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் உங்கள் முயற்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ரொம்ப பேராசையோடு முயற்சி பண்ணுறது, உங்கள் வித்தை திறமையை காட்டி பிரட்டில்லாம் உருட்டில்லான்னு செய்கிறது. ஏன்னா 4ஆம் இடத்ததிபதியே பாதகாதிபதியாக வர்றதால உங்களுக்கு எனக்கு அனுபவம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் செய்யக்கூடாது. ஒரு தடை வருது, பிரச்சனை வருதுன்னா நிதானமாக செயல்படணும். ஏன்னா சனி பகவானும் அஷ்டம சனியாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கார். அவரும் டெம்பரவரியாக தான் ரிலீவ் ஆகியிருக்கார். அதனால் மற்றவங்க சூழல்லாம் அப்படியே ரொம்ப நல்லா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. மாறாக இருப்பாங்க. நீங்கள் நினச்சதுக்கு மாறாக அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நல்லவன் நினைக்கிறவன் வேறு மாதிரி இருப்பான், அல்லாதவன் நினைப்பீங்க நல்லவனாக இருப்பான். அதனால் அதிக விழிப்புணர்வோடு கடக்கக்கூடிய ராசி. ஏன்னா இல்லாட்டி அது வம்புகள் தான் வரும் கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு. ஏன்னா கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு அவன் யோகாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதியாக வரான். அவன் வக்ரம் பெற வளர்ச்சிகளுக்கு பதிலாக வம்புகள் தான் அதிகமாக வரும். ஒரு சமநிலையில் இருக்க மெடிடேட் பண்ணிக்கங்க, மிக எளிமையாக கிடக்கலாம். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்க ஒரு 10 minutes நீங்கள் இருக்கக்கூடாது. அவங்க அப்படியே உடம்பை கவனிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு
அப்படியே உங்களை மறந்த நிலையில் அந்த 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 ஒரு உணர்வில் இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உள்ளேருந்து அந்த சொல்யூஷன்ஸ் வரும். இதுக்கு இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்னு. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.